ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான். ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே தாளிக்கக்கூடிய மட்டன் குழம்பு வித்தின் 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். நம்ம எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் நான் சாப் பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடல, ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் போடுறேன். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் என்னென்னா, நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், 4-5 தக்காளி எடுத்துக்கிறேன், பழமான தக்காளி. இதை நல்லா நீட்டாக பிரியாணி கறி போகலாம் அது போல் நீட்டாக மெலிசாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ற வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் என்னோடய மாமியார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஃபுல்லாக தோல் உரித்து கொடுத்தாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு போகிறேன். ஏன்னா உட்காந்து பொடிசாக அரியணுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், சாப்பரில் போட்டு எல்லா வெங்காயமே போட்டு சாப் பண்ணி வச்சுட்டேன். இது தக்காளியும் வெங்காயம் நான் இவ்வளோ தேவைப்படாது. நான் சிக்கன் சுக்காக்கும் ப்ளஸ் மட்டன் குழம்புக்கும் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 1/2 kg சிக்கன், 1/2 kg மட்டன் எடுத்திருக்கோம். இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையானது என்னென்னா, தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம், கசகசா போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேங்காய் நிறைய போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கணும் பேஸ்ட்டாக. அப்புறம் குக்கரில் நல்லா தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காயணும். தாளிப்புக்கு கொஞ்சமாக போடணும். சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு வாசனை, ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அது. அப்புறம் சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் போல் கால்குலேஷன் வச்சுக்கலாம். 3 தக்காளி, நல்லா வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் மஞ்சள்தூள் ஏன் போடலன்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் பட்டை, கிராம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருவேன். அதனால் நான் மஞ்சள்தூள் போடல. அதே போல் அடுத்ததாக நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சது. அப்புறம் நான் மட்டனை போட்டுக்கலாம். இது மட்டனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாவது நல்லா வதங்கணும் நம்ம. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரியாணிக்கு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி கிட்டத்தட்ட நான் 5 to 6 விசில் விடுறேன். விட்டுட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா மட்டன் பாருங்கள், அது கரண்டியில் கட் பண்ணும் போது சாஃப்டாக நல்லா கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா தேங்காய், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மேலே கொத்தமல்லி தூவிடுறேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க. நல்லா சலன்னு அந்த தேங்காயோட பச்சை வாடை, அதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாடை எல்லாம் போகணும். அதுலேயும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு கிணத்துல ஊற்றிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம் நம்ம. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.